அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2024 வருடம் மே மாதம் 31ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை ஒரு 42 நாட்களுக்கு செவ்வாய் பகவான் மேச ராசியிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இது 4 வருடங்களுக்கு மேலாக தற்போதுதான் செவ்வாய் பகவான் மேச ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். அதாவது தமிழ் வருடப்படி வைகாசி மாதம் 18 முதல் ஆனி மாதம் 27 வரை செவ்வாய் பெயர்ச்சி பலன் நாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு ராசி அன்பர்களுக்கு காணலாம். குரோதி வருஷத்தின் ராஜாவே செவ்வாய் தான். அவர் ஒரு 42 நாட்கள் மேச ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரோதி வருஷத்தின் மந்திரி சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் செவ்வாய் பகவானை இந்த மாதம் பார்வை செய்கிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறுவது உங்களுக்கு மிக மிக சிறப்பு. உங்களுடைய மனம், எண்ணம், புத்தி மிக சிறப்பாக வேலை செய்யும். காதல் மலரும், கல்யாணம் நடக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள், உயர்கல்விக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. தடைகள் அகல்கிறது. திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். வாழையடி வாழையாக வம்ச விருத்தி உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் வரும்போது தனுசு ராசி என்பர்கள் சில பேர் நிலம், சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு பங்காளி சண்டை வரக்கூடிய வாய்ப்புண்டு. சித்தப்பா, பெரியப்பா, பங்காளிகளிடம் சண்டை வரக்கூடிய வாய்ப்புண்டு. செவ்வாய் பகவான் ஒருவர் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இந்த செவ்வாய் பகவான் தான் நில, பூமி, சகோதர காரகன். இந்த செவ்வாய் பகவான் தான் இரத்த காரகன். இந்த செவ்வாய் பகவான் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் நிலபுல சொத்துக்கள் பரவி கிடக்கும். நல்ல வீடு கட்டலாம். நிலபுல சொத்துக்கள், விவசாய நிலம் அதிகமாக இருக்கும். இந்த செவ்வாய் பகவான் கெட்டு விட்டார் என்றால், அதாவது செவ்வாய் பகவான் முழுமையாக கெடுகிறார் என்றால் ராகுவுடனோ சனியுடனோ சேரும்போது செவ்வாய் கெட்டு விடுவார். இல்லைனா நேசம், அஸ்தங்கம், வக்கரம் அடையும் போது செவ்வாயினுடைய பலம் குறையும். செவ்வாயினுடைய பலம் குறைந்தால் அந்த ஜாதகனுக்கு அண்ணன் தம்பி ஒற்றுமை குறையும். நிலபுல சொத்துக்கள் வாங்குவதில் தடை ஏற்படும். அல்லது நிலபுல சொத்துக்களில் வழக்கு வில்லங்க, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி சட்ட சிக்கல் ஏற்படும். செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் ஒருவர் வீடு கட்டுறங்கிற கனவாகவே போயிடும். தனுசு ராசிக்கு பார்க்கும்போது விரயத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். அவரே தான் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியானவர். பெரும்பாலும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் திருமணத்திற்கு பின் ஒரு குழந்தை பிறந்த பிறகு மாமா மச்சான்களிடம் சண்டை சச்சரவுகள் வரும். ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஒரு 2 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ 1 வருடமே கூட கணவன் மனைவி தம்பதியருக்குள் பிரிவு ஏற்படும். இது நிறையா தனுசு ராசி அன்பர்களை பார்த்தாச்சு. ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதியே உங்களுக்கு விரையாதிபதியாக வரும்போது திருமணம் செய்த பிறகு, குழந்தை பிறந்த பிறகு தம்பதியருக்குள் 1 மாதமோ 2 மாதமோ 6 மாதத்துக்குள் பிரிவு வருகிறது. அதேபோல் மாமா மச்சான்களிடம் சண்டை சச்சரவுகள் வருகிறது. வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 4ஆம் தேதி வரை கேது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் தனுசு ராசிக்கு தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணியாதிபதி கேது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி அன்பர்கள் இறந்த முன்னோர்களுக்கு, பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் தர்ப்பணம் செய்யலாம், திதி கொடுக்கலாம், குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வரலாம். ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய, இஷ்ட தெய்வ கோயிலுக்கு, குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில்ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஆனி மாதம் 4ஆம் தேதி வரை தனுசு ராசி என்பர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ, வேலை செய்யக்கூடிய இடத்திலோ, சக தொழிலாளர்களிடமோ அல்லது உங்கள் மகன், மகள், பிள்ளைகளிடம் கோவப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. அவங்க போகில் விட்டு பிடிங்க. ஏன்னா உங்கள் மகன், மகள், பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு தொந்தரவுகள் வரும்.
உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு அசிங்க அகுமான கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆத்திர அவசர குணத்தால் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் பகை விரோதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோச்சாரத்திலே 5ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மகன் மகள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் அல்லது அவர்களுக்கு படிப்பு செலவு அல்லது திருமண செலவு இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் தனுசு ராசி என்பதற்கு செலவுகள் ஏற்படும். ஆனி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவானுடைய பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புண்டு. ஆனி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய அபிலாசைகள் தனுசு ராசி என்பதற்கு நிறைவேறும். நடக்கலைன்னு 7.5 நாட்டு சனி முடிந்தோம் தனுசு ராசி என்பர்கள் ஒரே புலம்பலாகவே இருக்கிறது. உங்களுக்கு சனி பகவான் மிக பலமாக இருக்கிறார். 3ஆவது வீட்டிலே சனி பகவான் மிக பலமாக இருக்கும்போது நீங்கள் முயற்சி செய்யணும். நீங்கள் நடக்கலைன்னு எதிர்மறையாக பேசி கொண்டிருக்கக்கூடாது. முயற்சி செய்யணும். நேர்மறையாக சிந்தியுங்கள். சனி பகவான் பார்வையில் செவ்வாய் பகவான் அமரும்போது இது நாட்டு மக்களுக்கு ஒரு தொந்தரவுகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய புதிய நோய் நொடி தொந்தரவுகள் எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் இருக்கும். சனி பகவான் பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் உழவு பணியை மேற்கொள்ளலாம். காலபுருஷனுக்கு முதல் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் வரும்போது மழை நன்றாக பொழியும். விவசாயம், பூமி, நிலம், மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு. விவசாயிகள் தகுந்த நேரத்தில் பயிர் பண்ணலாம். நல்ல மகசூல் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் வீட்டின் அதிபதி 5ஆம் வீட்டிலே ஆட்சி பலம் வரும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மனம், எண்ணம், சிந்தனைகள் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், நடிகர் நடிகைகள் எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் உங்களுடைய கற்பனை திறன் உலகறியும். பெயர், மதிப்பு, மரியாதை தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்தஸ்து உயரும். செவ்வாய் 4ஆம் பார்வையால் அஷ்டமத்தை பார்வை செய்கிறார். தனுசு ராசிக்கு 8ஆம் வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது பூரிய சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு பத்திரங்களை திருப்பி வாங்கிடலாம். அதே மாதிரி நகையை போய் அடமானம் வச்சு கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு நகையை திருப்பி வாங்கிடலாம். கடன் தொந்தரவுகள் கொஞ்சம் குறையும். அஷ்டமத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது நோய் நொடி தொந்தரவுகள் கொஞ்சம் குறையும். தனுசு ராசி என்பவர்களுக்கு அசிங்க அகுமான கெட்ட பெயர் குறையும். கடன் குறையும். கோர்ட்டில் வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயுள் ஆரோக்கியம் தனுசு ராசி என்பவர்களுக்கு கூடும். செவ்வாயினுடைய நேர் 7ஆம் பார்வை லாபத்தின் மேல் விழுகிறது. தனுசு ராசி என்பர்கள் மூத்த அண்ணன், அக்கா, உடன் பிறந்தவர்களிடம் எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த உடன் பிறந்தவர்கள் வழி உங்களுக்கு விரய செலவுகள் ஏற்படும். அல்லது அவர்கள் மூலம் அவர்களுடன் கூட்டணி சேர்ந்து நீங்கள் சுற்றுலா சென்றாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். மூத்த அண்ணன், அக்கா, உடன் பிறந்தவர்களிடம் தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நல்லது. செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. தனுசு ராசிக்கு விரயத்தின் மேல் விழும்போது பெரும்பாலும் விரய செலவுகள் குறையும். உங்களுக்கு விரய செலவுகள் குறையும். சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் அமையும். வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே நிரந்தர வேலை, நிரந்தர பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வைகாசி மாதம் 18 முதல் ஆனி மாதம் 27 வரை தனுசு ராசி அன்பர்கள் பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது நீங்கள் உங்கள் உழைப்பின் மூலம் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம். புத்திசாலித்தனத்தின் மூலம் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம். முயற்சி செய்யுங்க. அதற்குண்டான வெற்றி வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. கோச்சாரத்திலே 3ஆவது வீட்டிலே சனி பகவான் மிக பலமாக சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசிக்கு உங்கள் ராசிநாதனே 6ஆம் வீட்டிலே பாதகத்திலே சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் தனுசு ராசிக்கு கொடுக்க ஆயத்தமாகி உள்ளார்.
நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். தனுசு ராசி அன்பர்கள், உங்கள் வேலை உங்கள் தொழிலை கண்ணும் கருத்துமாக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கும்போது குருவாலும் செவ்வாயாலும் ராகு கேதுவாலும் உங்களுக்கு பாதக பலன் வராது. சனி கொடுத்தால் யாரும் அதை தடுக்கவே முடியாது. 3வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது தனுசு ராசி அன்பர்கள், உழைப்பால் உங்களுடைய முன்னேற்றம் உயரப்போகிறது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.